ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்து பாருங்கள். 2 வாரத்திலே 5 கிலோ அளவுக்கு உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைஞ்சிருக்கும். இதற்கு நீங்கள் எந்த விதமான டயட்டும் ஃபாலோ பண்ண வேணாம், அதே சமயத்தில் எக்ஸசைஸும் பண்ண வேணாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட்டும் கொடுக்கும். இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவபூர்வமான விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சில விஷயங்களில் நான் சொல்லியிருக்கேன், என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், அதாவது நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரகம் கேளுங்க, கிடைக்கும். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அதுக்கடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது கூட வேணும்னா நீங்கள் இன்னொரு பொருளும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல, ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல வேகமாக உடல் எடை குறையும். இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் சூடேறி வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்குங்க. நைஸாக அரையில அப்படின்னா சல்லடையை பயன்படுத்தி சலிச்சிக்குங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்த பிறகு மிக்சியில் அரைக்காதீங்க, கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்துடலாம். இது கொஞ்சம் காரம், புளிப்பு, சுவை, அந்த துவர்ப்பு கலந்த சுவை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதை ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுக்கலாம். எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்திக்கலாம். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தண்ணி முதல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சராசரியாக ஒரு 5லேருந்து 6 கிராம் அளவுக்கு இந்த பவுடர் தேவைப்படும். எடுத்துக்கங்க, பவுடரை சேர்த்துக்குங்க. சேர்த்த உடனே லைட்டாக பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. நல்ல தண்ணி ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ அந்த 1.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸாக நல்லா சுண்டி வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது நம்ம வடிகட்டி தான் குடிக்க போகிறோம். அதனால் அந்த இதில் இருக்கிற எல்லாமே அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கு வடிகட்டிக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம இனிப்பு சுவை சேர்த்துருக்கிறதுனால வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை இப்போ எப்போ எப்படி குடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். காலையில் ஒரு வேளை வெறும் வயிற்றில் ஒரு முறை குடிங்க. அதுக்கப்புறமா மாலை நேரங்களில் டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். காலையில் அந்த மாதிரி டீ காஃபிக்கு பதிலாகவும் குடிக்கலாம். உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி குடிக்கலாம். அப்புறம் முக்கியமாக இது நீங்கள் சாப்பிடும்போது வெள்ளை சர்க்கரையை முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு, தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் வெள்ளை சர்க்கரையை கொஞ்சம் படிப்படியாக தவிர்க்க ஆரம்பித்தாலே உங்களுடைய உடல் எடை மேலும் கூடாமல் இருக்கும். இருக்கிற உடல் எடையை மிக வேகமாக குறைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் பயன்படும். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க கருஞ்சீரகம் சர்க்கரைக்கு ஒரு நல்ல எதிரின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு சர்க்கரை நோயும் வரவிடாது. ஏற்கனவே உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் பயன்படுத்தியிருக்க எல்லா பொருட்களுமே நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், நரம்பு மண்டலத்தை சீர் பண்ணும். பொதுவாகவே சில பேருக்கு உடல் எடை அதிகரிப்பு காரணமாக பாத வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, கை கால் வலி எல்லாமே இருக்கும். அந்த வலிகள் எல்லாமே சரியாகும். இதை குழந்தை பிறந்த தாய்மார்கள் தாராளமாக குடிக்கலாம். உங்களுடைய குழந்தைக்கு ஒரு 8 மாதம் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இதை நீங்கள் குடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை குறையும். நிறைய பேர் அக்கா எனக்கு தொப்பை மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் குறைக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வேண்டாத கொழுப்புகள் நம்ம உடம்புல இருக்கோ இதை நீங்கள் குடிக்கும்போது அது எல்லாமே கரைந்துடும். அப்போ உங்களுடைய உடம்பு ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கும். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு வாரம் மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள்
உங்களுடைய உடல் எடை குறைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.